வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய வலுசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்ஷவின் இலங்கை வருகை. இலங்கைக்கு தேவையான எரிபொருளை உடனடியாக வழங்க ரஷ்யா சம்மதம். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுரேஷ் சலே மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். வெளி மாவட்டங்களில் பணியாற்றும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் போராட்டம். மருத்துவர்களின் இடமாற்றங்களில் அரசியல் தலையீடு என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வேண்டுகோள். தொடர்வது முதன்மை செய்தி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட பிரதிவாதிகள் அனைவரையும் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்து நீதியரசர்களான பி சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகியோரை கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு கொழும்பில் வைத்து ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் லக்ஷ்மண் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் மூவர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. எனினும் 2016ஆம் ஆண்டு விசேட ஜூரி சபையினால் வழங்கப்பட்ட ஒருமனதான தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து பிரதிவாதிகளும் விடுவிக்கப்பட்டனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிமன்றம் இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னைய விசாரணையின் போது நிபந்தனையுடனான பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட முக்கிய சாட்சியாளரின் சாட்சியங்களை மதிப்பீடு செய்வது குறித்து ஜூரி சபையினருக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி உரிய வழிகாட்டல்களை வழங்கவில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் இரவு 11 மணி வரை ஜூரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு நள்ளிரவில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட விதம் அசாதாரணமானது எனவும் நீதியரசர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய ரவிராஜ் படுகொலை வழக்கை புதிய விசாரணையாக மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆரம்பிக்குமாறு நீதிமன்றம் இன்று கட்டளையிட்டுள்ளது. ரஷ்ய வலுசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்ஷவின் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். ரஷ்ய வலுசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்ஷவின் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். நாட்டிற்கு வருகை தந்த ரஷ்ய வலுசக்தி பிரதியமைச்சரை பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர, இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கான மேலதிக செயலாளர் MRK லெனகல, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கான பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணவர்தன ஆகியோர் இன்று முற்பகல் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்றனர். உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலைமைகள் மாறிவரும் பின்னணியில் இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் மேம்படுத்த இரு நாடுகளும் மேற்கொண்டு வரும் முயற்சி இந்த விஜயத்தின் மூலம் மேம்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் ரஷ்ய வலுசக்தி பிரதியமைச்சர் மற்றும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற உள்ளது. இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான வலுசக்தி துறையின் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பிற்கு இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தல், எரிபொருள் விநியோகம், வலுசக்தி பாதுகாப்பு மற்றும் நீண்டகால பங்காளித்துவத்திற்கான புதிய வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை இலங்கைக்கு தேவையான எரிபொருளை உடனடியாக வழங்க ரஷ்யா சம்மதம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரிகளுக்கு ரஷ்ய எரிசக்தி அமைச்சின் பிரதியமைச்சர் RA மார்ஷவின் தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் இடையே கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த இணக்கப்பாட்டின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை ரஷ்யாவிடமிருந்து உடனடியாக பெற்றுக்கொள்ள முடிவதோடு எரிபொருள் விநியோகத்தை
உறுதிப்படுத்த நீண்டகால நடவடிக்கை ஒன்றை ஏற்படுத்தவும் இலங்கை திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக நிபந்தனைகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்றும் நாளையும் தொடர உள்ளதாக கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் மேலாண் இயக்குனர் மயூரி நெட்டிகுமாருக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் மே மாதம் வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. அதன் ஒரு கட்டமாக 35,500 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளதுடன் அதன் தரையிறக்கல் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இந்த மாத இறுதிக்குள் மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. அதில் பெட்ரோல், டீசல் மற்றும் விமானங்களுக்கான எரிபொருள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. கடந்த ஒரு வார காலமாக வடக்கில் தங்கியிருந்து சந்திப்புகளை மேற்கொண்டு வரும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சேக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சமகால அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள், அரசியல் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களான ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், சமத்துவ கட்சித் தலைவர் சந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியை தமிழ் தேசிய பேரவையினரும் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவை சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் வடக்கு மாகாண சபை அமைச்சருமான போ ஐங்கரநேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான என் காண்டிபன் ஆகியோர் பங்கேற்றனர். சுற்றுலா அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஜனாதிபதி செயலணி அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் இன்று கூடியது. சுற்றுலா அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஜனாதிபதி செயலணி வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. தற்போதைய உலகளாவிய வலுசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவர்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவது மற்றும் தொழில்துறையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ஆதரவை வழங்குவது குறித்த திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் வருகை, ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்கின்ற இடங்களை முறையாக பராமரித்தல் மற்றும் போர்ச்சூழல் இல்லாத நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு வரவழைப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேரவாவியை சுத்தம் செய்யும் பணிகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டது. திரைப்பட சுற்றுலாத்துறையில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளை காண்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஹோட்டல் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த தரப்பினர் பங்கேற்றனர். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுரேசலை மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் படிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். திடீர் உடல்நல குறைவு காரணமாக அவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான புலனாய்வுகளின் ஒரு பகுதியாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மேலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்திலும் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத எரிபொருள் சேகரிப்பை நிபந்தனையின்றி முற்றுகையிடுங்கள் என பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல அறிவுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை சேகரித்து வைக்கும் இடங்களை நிபந்தனையின்றி முற்றுகையிடுமாறு பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
திம்ரி ஹஸ்க் ஆய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලංකාවත් ලෝක දේශපාලනය ඇතුළෙත් අපි ලොකු ප්‍රශ්නයකට මුහුණ දීලා තියෙන අවස්ථාවක. நாட்டில் எரிபொருளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் ஜனாதிபதி முதல் கீழ்மட்டம் வரை அந்த முன்மாதிரியை வழங்கி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். போர் சூழலுக்கு மத்தியில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. மே மாதம் வரை போதுமான எரிபொருள் உள்ளது. அரசாங்கம் என்ற ரீதியில் திட்டமிட்ட முறையில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தி வருகிறோம். சட்டவிரோதமாக எரிபொருளை சேமித்து வைத்திருப்பவர்கள் குறித்து கடும் சோதனை நடத்துமாறும் எவ்வித நிபந்தனையுமின்றி இவ்வாறான இடங்களை முற்றுகையிட வேண்டுமெனவும் வலியுறுத்தினார். எமது அலுவலகங்களில் நாளொன்றுக்கு 1 லிட்டர் எரிபொருளையாவது மீதப்படுத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். நமக்கு தெரியும், நிலவும் இந்த யுத்த சூழலினால் ஒரு மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாட்டை நாம் எதிர்நோக்கி வருகிறோம். இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை பொறுத்தவரையில் தற்போது நம்மிடம் இருக்கும் கையிருப்பு மே மாதம் வரை போதுமானதாக இருந்தாலும் நிலவும் யுத்த சூழல் காரணமாக எதிர்காலத்தை பற்றிய ஒரு பெரிய கணிப்பை மேற்கொள்வது கடினமான ஒன்றாக உள்ளது. சில நேரங்களில் 2 அல்லது 3 வாகனங்கள் பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் உள்ளன. அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒரு வாகனத்தின் மூலமே அந்த பணியை போதுமான அளவு பூர்த்தி செய்ய முடியும் என்றால் நாங்கள் அவ்வாறே செய்வோம். அரச ஊழியர்களும் இந்த முன்மாதிரியை பின்பற்றி தங்களது பணிகளை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் இதன் மூலம் உருவாகும். இன்று முதல் 1 லிட்டர் எரிபொருளை ஏனும் சேமிப்போம் என்ற அந்த செய்தியை பிரதேச ரீதியாக அல்லாமல் தேசிய மட்டத்தில் ஒரு முன்மாதிரியாக செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கின்றேன். අපි කටයුතු කරමු කියන ඉල්ලීම මේ අවස්ථාවේ මුලින්ම කරනවා. வெளிமாவட்டங்களில் பணியாற்றும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிமாவட்டங்களில் பணியாற்றும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் வடக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழு மற்றும் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பான கோரிக்கையினை மாகாண கல்வி திணைக்களம் பரிசீலனை செய்யாது மீண்டும் மீண்டும் ஒரே ஆசிரியர்களுக்கே இடமாற்றம் வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்து போராட்டம் இடம்பெற்றது. தேவைக்குரியவர் ஏற்கனவே கஷ்டப்பிரதேசங்களில் பணிபுரிந்தோர், நோய்வாய்ப்பட்டவர்கள், குடும்ப சூழல் காரணமாக தூர இடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் என பல ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த சிலர் வடமாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளரையும் சந்தித்தனர். மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படும் வரை இந்த ஆசிரியர்கள் பழைய சேவை நிலையத்திலே கடமையாற்ற அனுமதிக்க வேண்டும். இந்த ஆசிரியர்களே வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகள் செய்தவர்கள், உடல்நிலையாலே பாதிக்கப்பட்டவர்கள், கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள், யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகளை கொண்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்கள் சேவை நிலையத்திலே கடமையேற்ற பின்னர் தான் நாங்கள் அப்பீலை பார்ப்போம் என்று சொன்னால் எப்போ அப்பீலை நீங்கள் பார்க்க போறீங்க? இதுவரைக்கும் நீங்கள் மாகாண பொதுச்செயலாளர் குழுவுக்கு அனுப்பல அப்பீல். அப்படி என்று சொன்னால் இது வெறுமனே ஆசிரியர்களை கிள்ளுக்கீரிகளாக பயன்படுத்தி நாயிலும் கேவலமாக நடத்துகின்ற ஒரு தன்மை தான் இந்த செயற்பாடு இருக்கிறது. ஆகவே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். 2 முறை இங்கே கேட்க போது எங்களோட மேன்முறையீடுகள் இங்கே வரையில இன்னும் இப்போ வரையல் என்று சொன்னால் இங்கே வந்தால் தான் எங்களுக்கு அதை பரிசீலித்து எங்களோட பிரச்சனை என்ன, இவ்வளோ நாங்கள்லாம் கஷ்ட பிரதேசம் வேலை செய்யணும், நாங்கள்லாம் அதிகச பிரதேசம் வேலை செய்யணும், நாங்கள்லாம் வெளி மாவட்ட பிரதேசத்துக்கும் போகணும் என்று சொன்னால் இதுவரைக்கும் செய்யாதாக்களுங்க அவங்கள பார்த்து இந்த வெளி மாவட்டத்துக்கு அனுப்பணும். மற்றது எங்களோட மேன்முறையீட்டுக்கு சரியான பதில் வரும்பட்ட நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம்னு சொல்லிக்கொண்டு விடைபெறும். நான் 2005 முதல் புங்குடுதீவு சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயத்தில் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கிடச்சி நாங்கள் அங்கே வேலை செய்த நாங்கள். கிட்டத்தட்ட நான் 2012ஆம் ஆண்டு தான் திருப்பி இங்கே வந்தேன். 7 வருஷம் அங்கே வேலை செய்த நாங்கள். நான் திருமணம் ஆகிறதுக்கு முதல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் திருமணமாகி கரைக்கலாத நிலைமை சொல்லுறேன். எனது முதலாவது குழந்தை 5.5 மாதத்தில் அபோஷன் ஆகி இன்று வரையும் நான் குழந்தை இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு ஆளாகி வீட்டிலையும் சரி சமூகத்திலையும் சரி நான் சரியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்று வரையும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எங்களோட மேன்முறையீடுகளை பரிசீலனை செய்து அதுக்குரிய சரியான சாதகமான பதிலை தரும்படி உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களுடன் தொடர்பட்ட சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் முன்னிலையாகக்கூடாது என வலியுறுத்தி கொக்கட்டிச்சோலையில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது.
மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் எவரும் முன்னிலையாக கூடாது என்பதை வலியுறுத்தியும் குறித்த சம்பவத்திற்கான நீதியை நிலைநாட்டுமாறு கோரியும் இன்றைய தினம் கொக்கட்டிச்சோலை நகரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இளையதம்பி திரேஷ்குமாரன் தலைமையிலான மண்முனை தென்மேற்கு பிரதேச முச்சக்கரவண்டி உரிமையாளர் நலன்புரி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லியக்காடு வயல் பகுதி கிணற்றிலிருந்து பெண்ணொருவரும் இன்னும் ஒரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர்கள் 3 அடங்கிய 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். 23ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்களின் பிரதான சந்தேக நபர்கள் 3வரையும் 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிப்பதற்கும் மற்ற 2 எதிர்வரும் 27ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. நாளை 27ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்திறனிகள் எவரும் முன்னிலையாக கூடாது எனவும் சந்தேக நபர்களுக்கு உயரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பட்டிப்பளை சந்தையிலிருந்து பிரதேச சபை வரையில் பேரணி இடம்பெற்று பிரதேச சபை முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பிரதேச சபை உறுப்பினர்கள், ஓட்டோ சங்க பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொது மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து அந்த பிணங்களை நாங்கள் மீட்டிருக்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களிலே எங்களுடைய பிரதேசங்கள் மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலே கூட இப்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய ஆட்டோ உரிமையாளர்களும் எங்களுடைய பிரதேச சபையினர்களும் நாங்கள் எங்களுடைய தொழில்களையும் மக்களினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த கொலைகாளிகளுக்கு எந்தவிதமான தயவு தாட்சாணியமும் அன்றி இந்த நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அது மட்டுமல்ல நாங்கள் எங்களுடைய நீதிமன்றங்களை இறைவனுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அந்த நீதிமன்றங்களினூடாக தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தபோதும் நாங்கள் இந்த கௌரவமான சட்டத்தரணிகளுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் மக்களினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த கொலைகாளிகளுக்கு ஆதரவாக யாருமே ஆஜராக வேண்டாம் என்று எங்களுடைய இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் இந்த எங்களுடைய ஆட்டோ உரிமையாளர்களின் ஊடாக நாங்கள் இதை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நீதி விசாரணைக்கு எந்த ஒரு தடையுமின்றி சிறப்பான முறையில் எங்களுடைய நிதி அமைச்சும் சரி ஏனைய எங்களுடைய திணைக்களங்களும் சரி இதுக்கு சிறப்பான ஒரு தீர்வை தரும். அதில் எல்லா அந்த மக்களுக்கு தெரிந்திருக்கும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கும் எந்த ஒரு இதுக்கும் இடம் கொடுக்காது. இந்த இவ்வளவு நம்பகத்தன்மை உள்ள ஓட்டோ சங்கத்தினரை ஒருவரையும் நம்புகின்றார்கள் இல்லை. எனவே இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய இந்த ஓட்டோ சங்கத்தினர் மூலமாக எங்களுடைய மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய தவிசாளர் உட்பட இந்த கொலையை நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த கொலை மூலமாக சமூகம் திருந்த வேண்டும். இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்பு மூலமாக அவர்கள் சமூகம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். வெளி உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த மீடியா மூலம் நான் பார்க்கின்றேன். இந்த மீடியாவிலே ஒரு வெளியிலே இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற அத்தனை நாடுகளிலும் உள்ள அத்தனை மொழி மதம் இல்லாத அத்தனை பேர்களும் இந்த கொலையை உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றார்கள். நடந்த இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பிரதேச சபையோடாகவும் பெண்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் நாம் இதனை கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். அதோடு சிறுவர்கள் பெண்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தின் நடப்பாண்டுக்கான விவசாய குழு கூட்டம் இன்று காலை மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டன. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் எதிர்வரும் சிறுபோக விவசாய செய்கையின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய தீர்மானங்கள், எரிபொருள் விநியோகம், உரக்கொள்வனவு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது விவசாயத்துறையுடன் தொடர்புடைய திணைக்களங்களினால் துறை சார்ந்து தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலதிக அரசாங்க அதிபர் காணி, மாவட்ட பதில் விவசாய பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர், பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர், யாழ் பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட பதவிநிலை உத்தியோகத்தர், மாவட்ட செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர், துறை சார்ந்த பல்வேறு திணைக்களங்களின் அதிகாரிகள் மற்றும் விடயதான உத்தியோகத்தர்கள், விவசாய அமைப்புகளின் அங்கத்தவர்கள், மாவட்ட விவசாய பிரிவின் உத்தியோகத்தர்கள் என பல தரப்பினர் பங்கேற்றனர். மன்னார் பனங்கட்டு கொட்டு பகுதியில் இன்று பெண்களுக்கான தையல் பயிற்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
மன்னார் பனங்கட்டுக்கோட்டு பகுதியில் ஜீவ ஊற்று அன்பின் கரம் அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் பெண்களுக்கான தையல் பயிற்சியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜீவ ஊற்று அன்பின் கரம் அமைப்பின் ஸ்தாபகர் பெல்ஜியத்தில் வசித்து வரும் ஜீவனின் வழிகாட்டுதலில் இலங்கையின் பல பகுதிகளில் மனிதாபிமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஜீவ ஊற்று அன்பின் கரம் அலுவலகம் மன்னார் பனங்கட்டுக்கோட்டு பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர் லிஷான் ஃபயஸ், ஜீவ ஊற்று அன்பின் கரம் அமைப்பின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜோன் தயாளினி, அமைப்பின் செயலாளர் பெஞ்சமின் ஆகியோர் இணைந்து அலுவலகத்தை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்ட 25 பெண்களுக்கு 3 மாத கால தையல் பயிற்சிகளை வழங்குவதற்காக ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜீவ ஊற்று அன்பின் கரம் அமைப்பின் மன்னார் கிளிநொச்சி மாவட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் தொழிற்சந்தை இடம்பெற்றது. வவுனியாவில் திறன் மேம்பாட்டு அமைச்சகம், மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்த தொழிற்சந்தை இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த தொழிற்சந்தையில் கல்விசாரா தொழில் வழங்குனர், தனியார் தொழில் வழங்குனர் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள், தொழில் பெறுநர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பதுளை கனவரல்ல பகுதியில் 12 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. செழிப்பான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசின் திட்டத்திற்கு அமைவாக நடைமுறைப்படுத்தும் வகையில் பதுளை மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிக அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் தோட்ட தொழிலாளர் சமூகத்தை பாதுகாக்கும் முக்கியமான நடவடிக்கையாக மலேக மகிழ்ச்சி திட்டத்திற்கீழ் புதிய வீடமைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. விவசாய மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்படும் டித்பா அனர்த்த நிவாரண வீடமைப்பு திட்டத்தின் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பதுளை மாவட்டத்தின் கனவரல்ல பகுதியில் நிலச்சரிவு அபாயத்தில் உள்ள 12 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. 38.4 பில்லியன் ரூபாய் செலவிட இதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக நிலச்சரிவு அபாயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பான நேர்த்தியான குடியிருப்புகளை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது. தோட்டப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பது அரசின் அடிப்படை கொள்கையாகும். அந்த நோக்கை அடைவதற்கான முக்கிய கட்டமாக இந்த திட்டம் கருதப்படுகிறது. மேலும் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பசறை பிரதேச செயலக பிரிவில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக வழங்கப்படும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையின் முதல் தவணையாக 20 லட்சம் வீதம் 3 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு புனரமைப்புக்காக உதவித்தொகையாக 12 பேருக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ், பசறை பிரதேச சபை தலைவர் உள்ளிட்ட பிரதேச அரசியல் அதிகாரிகள், பதுளை மாவட்ட செயலாளர் சுனில் கலகல மற்றும் பசறை பிரதேச செயலாளர், அதிகாரிகள், பயனாளிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மந்துவேல் பகுதியில் 2025 இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மந்துவில் பகுதியில் 2025 அக்டோபர் மாதத்தில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டதுடன் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜனக குணசேகரவின் உத்தரவின் கீழ் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி நுவான் வழங்கிய வழிகாட்டுதலின்படி போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீவன்ச மற்றும் போலீஸ் சார்ஜன்களான அஜித், சுகந்த, போலீஸ் கொஸ்தாபல்களான ஜினோயிதன், ஜனனன், பிரணிப்ஷன் ஆகிய குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். முதல் கட்டமாக திருடப்பட்ட தொலைபேசி கைப்பற்றப்பட்டு முல்லைத்தீவு நீதவான் அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மூலம் குறித்த வீட்டிலிருந்து நகைகள், பணம் உள்ளிட்ட 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டமை உறுதி செய்யப்பட்டது. திருடப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பயன்படுத்தி வாங்கப்பட்ட ஒலிபெருக்கி சாதனங்கள், மின்புறப்பாக்கி, 2 மோட்டார் சைக்கிள்கள் என்பன பல பொருட்கள் மீட்கப்பட்டன. மேலதிக விசாரணைகளில் ரணப்பாலை, மந்துவேல், சிவநகர், 9ஆம் வட்டாரம் மற்றும் 10ஆம் வட்டார பகுதிகளிலும் இதே குழுவினால் திருட்டு மேற்கொள்ளப்பட்டமை தெரிய வந்தது. அத்துடன் 2023ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இக்குழு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மந்துவேல் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் உட்பட உறவினர்களடங்கிய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
ஹாசல்டி நீர்த்தேக்கத்தை அண்மித்த தொழில்நுட்ப பயிற்சி நிலைய பகுதியில் பரவிய காட்டுத்தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. நுவரெலியா மாவட்டம் நோட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹாசல்டி நீர்த்தேக்கத்தை அண்மித்த தொழில்நுட்ப பயிற்சி நிலைய பகுதியில் பரவிய காட்டுத்தீ சில மணி நேரங்களின் பின்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் நிறைந்த காலநிலையில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் தீ வேகமாக பரவியது. இனம் தெரியாத விஷமிகளின் செயலால் பாரிய அளவிலான காடு எரிந்து நாசமாகியதுடன் இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பயிற்சி நிலைய பகுதிக்கும் தீ பரவியதாக தெரிய வருகிறது. இதனையடுத்து ஹாசல்டி தொழில்நுட்ப பயிற்சி நிலைய ஊழியர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். வெப்பமான காலநிலையால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் விஷமிகளின் தொடர் செயற்பாடுகளால் பெரும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்தல் தொடர்பில் மத்திய மாகாண ஆளுநர் கலந்துரையாடியுள்ளார். கழிவுநீர் முகாமைத்துவம், சுற்றுலா பயணிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்தல், பாலங்களின் புனரமைப்பு, பேரிடரால் சேதமடைந்த பௌதிக வளங்களை மீளமைத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS சபயகோன் தலைமையில் சூம் செயலி ஊடாக இடம்பெற்றுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் அமைச்சின் விதிகளின் கீழ் மத்திய மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மத்திய மாகாண முதன்மை செயலாளர் அஜித் பிரேமசிங்க, பிரதான மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் மதுபானி பியசேன உட்பட துறைசார் அதிகாரிகள் பலர் இதன்போது கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தோப்பூரில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தில் சுமார் 10 காட்டு யானைகள் சஞ்சரித்துள்ளன. காட்டு யானைகள் தோப்பூர் அல்லைக்குளத்தை அண்டிய பகுதியில் சஞ்சரித்துள்ளதாகவும் இவை மாலை வேளையில் ஊருக்குள் நுழைவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தாம் இரவு வேளைகளில் அச்சத்துடன் கழிக்க நேரிடுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை இன்று அதிகாலை ஊருக்குள் புகுந்த யானைகள் தென்னை செய்கையை சேதப்படுத்தியுள்ளதாக மது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். காலையில எங்களோட பிரதேசத்துல யானை எங்களோட வளவுக்குள்ள கிட்டத்தட்ட 10-12 தென்னையில அழிச்சிட்டு மிச்சம் பயிர்களெல்லாம் சேதப்படுத்தி அச்சுறுத்தலா இருக்கு. இந்த யானை பகல்ல அல்லைக்குளத்துல இதுக்கு இரவையில எங்களோட ஏரியாவில் பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு ஆக்கள் பயப்படுற அளவுக்கு மிச்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதோட எங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தி தரணும். மருத்துவர்களின் இடமாற்றங்களில் அரசியல் தலையீடு என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் உத்தரவுகளுக்காக சட்ட விதிகள் மீறப்படுவதாகவும் முறையான இடமாற்ற நடைமுறைகள் சீர்குலைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த உதவி செயலாளர் வைத்தியர் ஹர்சவால் வீரசூரிய இதனை தெரிவித்தார். இதற்கு முன்னர் இல்லாத வகையில் மருத்துவர்களின் இடமாற்றங்கள் தற்போது அரசியல் மயமாகியுள்ளன. இதனால் மருத்துவர்கள் கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இடமாற்ற விவகாரங்களில் தனிப்பட்ட பழிவாங்கல்கள் இடம்பெறுவதுடன் சுகாதார அமைச்சின் சில அதிகாரிகளினதும் அரசியல் சக்திகளினதும் செயல்பாடுகளால் மருத்துவர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். இறுதி இடமாற்ற பட்டியலிலிருந்து 78 இடங்கள் சட்டவிரோதமான முறையில் நீக்கப்பட்டுள்ளன. இந்த 78 இடங்களும் மாற்றப்படுவதால் ஒட்டுமொத்த இடமாற்ற பட்டியலுமே தலைகீழாக மாறியுள்ளது. பட்ட பகலில் 78 வெற்றிடங்கள் மறைக்கப்பட்டமை குறித்து சுகாதார அமைச்சுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2026ஆம் ஆண்டுக்கான இடமாற்றங்களிலும் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடும் என தெரிய வருகிறது. இவ்வாறான சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்தால் நாம் கடிதங்கள் மூலம் அறிவித்துக் கொண்டிருக்காமல் கடும் நடவடிக்கைகளை எடுப்போம். 393ஆக இருந்த கஷ்ட பிரதேச சேவை நிலையங்களின் எண்ணிக்கை 260ஆக குறிக்கப்பட்டுள்ளது. இது
எவ்வாறு நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இது ஒரு பாரதூரமான பிரச்சனையாகும். அமைச்சரவை தீர்மானங்கள் ஊடாக முறையான இடமாற்ற நடைமுறைகளை சீர்குலைப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு சேவை ஆணைக்குழுவின் அதிகாரிகளை விடுத்து அமைச்சரவை தீர்மானங்கள் ஊடாகவா அனைத்தும் முன்னெடுக்கப்பட போகின்றன? அரசியல் உத்தரவுகளை மேற்கொண்டு செயல்படுவதில் பின்வரிசை ஊழியர்களின் மீது நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி எழுகின்றது. වැඩි වෘත්තීය සමිති ක්‍රියාමාර්ග වලට ගිහිල්ලා හරි අපි ඒව නවත්තන්න උත්සාහ කරනවා. பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாட்டில் நிலவி வரும் வறட்சியான காலநிலை காரணமாக பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்நிலை மேலும் தீவிரம் அடைந்தால் நீர் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக சபை தலைவர் எச்சரித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அம்பத்தலை சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றுக்கு 5,60,000 கன மீட்டர் நீரையும், லபுகம நிலையம் 1,50,000 கன மீட்டர் நீரையும் உற்பத்தி செய்கின்றன. எனினும் இந்த நிலையங்கள் தங்களுக்கு கிடைக்கும் கொள்ளளவுக்குள் மட்டுமே நீரை விநியோகிக்க முடியும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சபைத் தலைவர் பண்டார தெரிவித்ததாவது: நீரை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு நாங்கள் கூறவில்லை. வீண் விரயத்தை தவிர்த்து சிக்கனமாக பயன்படுத்துமாறே கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையெனில் உயர் நிலப்பகுதிகளில் வசிப்போருக்கு நீர்க்குழாய் அமைப்பின் இறுதிப் பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் குறைந்த அழுத்தத்திலேயே நீர் கிடைக்கும் நிலை உருவாகலாம். மேலும் கடல் நீர் கலப்பு கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் மணல் அகழ்வு போன்ற மனித செயற்பாடுகள் இந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் காரநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் இடம்பெற்றது. அபிவிருத்திகள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் மக்களின் பிரச்சினைகள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டன. கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள நீலங்காடு காணி பிரச்சினை, விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கான நடவடிக்கைகள், கட்டாக்காலி கால்நடைகளின் தொல்லை, பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் தொடர்பான பிரச்சினைகள், குழாய்வழி குடிநீர் பிரச்சினை, பாடசாலைகளின் பிரச்சினை உள்ளிட்ட பல விடயங்கள் ஆராயப்பட்டன. இதில் காரநகர் பிரதேச செயலாளர், திணைக்கள அதிகாரிகள், போலீசார், கடற்படையினர், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வட்டுக்கோட்டை வைத்தியசாலை தொடர்பாக பல முறை எனக்கு அங்கே இருக்கிறவர்கள், பொதுமக்கள் மற்றும் நலம்புரி சங்கத்தினர்கள் எனக்கு முறையிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக நாங்கள் பிராந்திய சுகாதார பணிப்பாளருக்கும் பல முறை கூறியிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த சில விடயங்கள் இதில் இருக்கின்ற இந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்தும் பொழுது அதோடு அங்கே இருக்கின்ற கார்டை ரிவிஷன் செய்யப்பட வேண்டும். எத்தனை தாதியர்கள் அங்கே இருக்க வேண்டும், எத்தனை வைத்தியர்கள் இருக்க வேண்டும், எவ்வளோ ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பு அங்கே வந்தால் தான் அதை பற்றி நாங்கள் பிரதேச சுகாதார ஆய்வகத்தை கேட்கலாம் என்றபடியால் நாங்கள் அது தொடர்பான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தாதியர்கள் பொழுது எல்லா வைத்தியசாலைகளிலும் அந்த பற்றாக்குறை ஒன்று இருந்து யாழ்ப்பாணத்திலும் பரவலுக்கு எல்லா மாவட்டங்களிலும் இந்த பற்றாக்குறை இருந்து அதை நிவர்த்தி செய்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த வைத்தியசாலையை எங்கே வைக்க. மட்டக்களப்பு மெத்ரிஸ்த மத்திய கல்லூரியின் 212வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் மத்திய தீபம் மலர் வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு மெத்ரிஸ்த மத்திய கல்லூரியின் 212வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் மத்திய தீபம் மலர் வெளியீட்டு விழா கல்லூரி ஹாட்மன் மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் இ பாஸ்கர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக வலயக்கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி கலந்து சிறப்பித்தார். கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்களின் கலை இலக்கிய ஆக்கங்கள் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதழாசிரியர் எஸ் துளசிநாதன் நூல் வெளியீட்டுரையை நிகழ்த்தியதுடன் நூல் நயவுரையை சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிர்வாக சிரேஷ்ட விரிவுரையாளர் கே மோகனதாஸ் வழங்கினார். நிகழ்வில் கௌரவ அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீட பேராசிரியர் பி குணபாலசிங்கம் கலந்து சிறப்பித்தார். தேசிய கல்வியற் கல்லூரி விரிவுரையாளர்கள், கல்லூரி பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர்.
நெருக்கடியான சூழலில் இருந்து மக்களை மீட்பதற்காக அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி தொடர்பான பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நெருக்கடியான சூழலில் இருந்து மக்களை மீட்பதற்கு அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பாரிய நெருக்கடி தான் இந்த எரிபொருள் பிரச்சனை என்பது. அது வளைகுடாவில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கின்ற ஒன்று. அதே போல இலங்கையும் இதுக்கு விதிவிலக்கல்ல. இலங்கையும் பூமியிலே அல்ல உலகிலே உள்ள ஒரு நாடுகளில் ஒன்று. இலங்கை மட்டும் வேற்று கிரகத்தில் உள்ள ஒரு நாடு அல்ல. அந்த வகையிலே இலங்கையும் இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன. ஆனால் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் அந்த எரிபொருள் நெருக்கடியை சாதுரியமாக கையாண்டு மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலே நாங்கள் எரிபொருள் விநியோகத்தை மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த காலங்களிலே கொரோனா பீரியட்டிலே ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி அல்ல. அப்பொழுது நாட்டிலே டாலர் கையிருப்பில் இல்லை. எனவே அங்கு எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது தேவையான அளவு எங்களிடம் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு ஏற்ற வகையிலான டாலர் கையிருப்பில் இருக்கின்றது. ஆனால் அந்த எரிபொருள் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளிலிருந்து கொண்டு வருகின்ற போக்குவரத்து பிரச்சனை தான் இங்கு காணப்படுகின்றது. ஆனாலும் நாங்கள் இவற்றை தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் ஊடாக இந்த நெருக்கடியிலிருந்து எமது மக்களை மீட்டெடுப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இந்த வர இருக்கின்ற ஏப்ரல் மாதம் வரையும் எரிபொருள் இருக்கின்ற அதே வேளை நாங்கள் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் வாயிலாக டீசல் மற்றும் பெட்ரோல் தாங்கிய கப்பல்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் எங்கள் நாட்டுக்கு வர இருக்கின்றன. அதன் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் எரிபொருளை வழங்கக்கூடியதாக இருக்கும். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் தமது அரசாங்கம் செய்யப் போவதில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் பிரச்சினை ஏற்பட்டிருந்தாலும் நாம் அபிவிருத்தி பணிகளை நிறுத்தவில்லை எனவும் கிராம பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டங்களுக்கே அதிகூடிய நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் தமது அரசாங்கம் செய்யப் போவதில்லை எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக சேதமடைந்த வீதிகளை புனரமைப்பு செய்யும் வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட அதேவேளை நுவரெலியா மாவட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வு நுவரெலியா ஹாவா அலியவில் இடம்பெற்றது. போக்குவரத்து மற்றும் பெருந்திருக்கள் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பெயர் பலகையை திறநீக்கம் செய்து வைத்து புனரமைப்பு செய்வதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் வைத்தியர் மதுர சினவரத்ன மற்றும் நுவரெலியா மாநகர சபை முதல்வர் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை திணைக்கள தலைவர் மற்றும் நுவரெலியா மாநகர சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டிட்வா பேரிடரினால் பாதிக்கப்பட்ட நானோயா முதல் அம்பேவல வரையிலான ரயில் வீதி புனரமைப்பு பணிகளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பார்வையிட்டதுடன் அங்குள்ள அதிகாரிகள் பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். பேரிடரால் குறித்த ரயில் வீதிகளில் 14 இடங்களில் மண் சரிவு நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் புனரமைப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. காலநிலை மாற்றங்கள் இருந்தாலும் துரிதகதியில் புனரமைப்பு பணிகளை இங்கு பணிபுரியும் பணியாளர்கள் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த பகுதியில் இடம்பெறும் திருத்தப் பணிகள் மேலும் ஓரிரு மாதங்களில் நிறைவடைந்து நானோயா முதல் அம்பேவல வரையிலான உட்டரட்ட ரயில் சேவை மீண்டும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என இதன்போது பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் வருகையை தொடர்ந்து கிரண்டியல்ல பகுதியில் திட்டங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்கு இணையாக இலங்கையின் 40 இடங்களில்
தித்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வீதிகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பமாகின. இதன் கீழ் பேராதனை பதுளை ஊடாக சங்கலடி செல்லும் பிரதான வீதியில் கொத்மலை இரண்டியல்ல பகுதியில் 2.1 கிலோமீட்டர் நீளமான வீதி பகுதியை நிலைபெறான முறையில் அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்காக 383 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் 6 மாத காலப்பகுதிக்குள் இத்திட்டங்கள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேற்பார்வையில் போட்டித்தன்மையுள்ள டெண்டர் நடைமுறையின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உள்நாட்டு நிறுவனங்களால் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த பிரதான வீதி திட்டத்திற்கு இணையாக நுவரெலியா மாவட்டத்தில் டித்வாவினால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீதிகளும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இதனை அடையாளப்படுத்தும் வகையில் மேலும் 3 வீதி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. தவலம் தென்ன தலவாக்கல வீதி 296 மில்லியன் ரூபாய் செலவில், ஹரங்கல ஹால்பெட்டிய ஹும்பல் ஒலுவ 302 மில்லியன் ரூபாய் செலவில், நுவரெலியா நகர வீதி 205 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் விமல் ரத்நாயக்க டித்வா அனர்த்தத்தினால் நாட்டுக்கு மிகப்பெரிய பௌதிக வள அழிவு ஏற்பட்டது என குறிப்பிட்டார். இது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுடன் பல உயிரிழப்புகளையும் உண்டாக்கியது. நாட்டின் 25 மாவட்டங்களில் 23 மாவட்டங்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டன. எமது அரசாங்கம் எப்போதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளிக்கின்றது. கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைகள் மற்றும் தரநிலைகளுக்கு அமைய நிலைபெறான மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்போம். நாட்டை கட்டியெழுப்பும் பணியை உறுதியாக ஆரம்பித்துள்ளோம் என்ற செய்தியை நாட்டுக்கு வழங்குகின்றோம். இந்த ஆரம்ப நிகழ்வானது தேசிய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் ஒரு திருப்பு முனையாகும். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் நோக்கம் முன்னைய நிலையை விட உயர்தரமான பாதுகாப்பான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி மக்களுக்கு வசதிகள் நிறைந்த வாழ்க்கையை வழங்குவதாகும். சவால்களுக்கு மத்தியில் ஒரு நாடாக நாம் சுவாசிக்க தொடங்கியுள்ளோம். தடைகள் வந்தாலும் கூட்டு முயற்சியின் மூலம் நாட்டின் வளங்களை சரியாக முகாமைத்துவம் செய்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவோம். சாதாரண மக்களுக்காக உண்மையான மற்றும் பயனுள்ள திட்டங்களுக்கு நிதி வழங்குவோம். அபிவிருத்தி ஒருபோதும் நிறுத்தப்படாது என குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.